ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் முன்னுடைய இனி காலை அல்லது மாலை வணக்கங்கள். பகவத்கீதையுடைய 18வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். மோக்ஷ சந்நியாச யோகம், முடிவு, துறவின் பக்குவம். அப்~ போன வாரம் நம்ம பார்த்தது ஆம், ஞான யோகம். ஞான யோகத்தின் மூலமாக எவ்வாறு நம்ம தூய்மைப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வாரம் முக்கியமாக பார்த்தோம். கிருஷ்ணன் கர்ம யோகம் அப்படின்னா அது எல்லா இதையும் நமக்கு கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது சொன்னார். ஞான யோகங்கிறது நம்ம கர்மயோகம் செய்து 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 நம்ம தூய்மை அடைந்து நான் உரிமையாளன் அல்ல, நான் பற்று அனுபவிப்பவன் அல்ல, நான் கட்டுப்பாட்டாளன் அல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டா நம்ம அப்போ அர்ஜுனா ஒருத்தங்க உண்மையிலே அவங்களுடைய பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளையும் துறக்கலாம் துறக்கலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எல்லா விதமான சுய கட்டுப்பாட்டுடைய மற்றும் பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவிலிருந்து விடுதலை அடைகின்றான். அந்த மாதிரி இருக்கவங்க அவங்களுடைய செயல்களை கூட துறக்கலாம் அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். உம். ஏன்னா அவங்க கர்மயோகத்தை செய்து செய்து தூய்மை அடைந்து விட்டார்கள். அந்த மாதிரி பக்குவத்தை அடைந்தவர்கள் பிரம்மன் பிரம்மன் என்ற மிக உயர்ந்த நிலையை அடைகின்றனர். பிரம்மபூத்தங்கிற ஒரு நிலையை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது அந்த ஒரு பக்குவமான நிலை. அந்த அந்த நிலையை எப்படி அடைவது? பிரம்மபூத்தங்கிற நிலையை அடைவது நான் யார்? அதாவது நம்ம அந்த ஒரு கிராஃப்ல பார்த்தோம். பௌதிக உலகம் இருக்கு, நடுவில் பிரம்மம் இருக்கின்றது, அடுத்து ஆன்மீக உலகம் இருக்கின்றது. அந்த பிரம்ம நிலையை அடைவது அப்படிங்கிறது அந்த ஒரு ஆம், ஜீரோ ஜீரோ அந்த ஒரு நிலையை அடைகிறது. அது அந்த உடலை விட்டதுக்கப்புறம் நம்ம ஆத்மா, இந்த இந்த ஸ்தூல உடல் மற்றும் சூக்ஷ்ம உடல் இரண்டையும் திறந்து விட்டு நான் ஆத்மா என்ற ஒரு பூர்ண நிலையை அடைவது. அந்த ஒரு நிலையை பிரம்ம நிலை அப்படிங்கிறது. அப்போயும் கூட நமக்கு நான் யார், கடவுள் யார், நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்ன அப்படிங்கிற ஒரு நிலையை தெரிந்தால்தான் அந்த ஒரு நிலையை அடைய முடியும். அந்த நிலையை அடைவதற்கு என்னென்ன தகுதிகள் இருக்கின்றது அப்படிங்கிறத கிருஷ்ணன் ம், அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார். புத்தியினால் தூய்மையடைந்து உறுதியுடன் மனதை கட்டுப்படுத்தி புலனுணர்ச்சி பொருட்களை துறந்து விருப்பு வெறுப்புகளிலிருந்து விடுபட்டு தனியிடத்தில் வாழ்ந்து குறைவாக உண்டு உடல் மனம் மற்றும் பேச்சினை கட்டுப்படுத்தி எப்பொழுதும் தியானத்தில் அமைந்து பற்றுதலின்றி அகங்காரம், பொய்யான வலிமை, பொய்யான பெருமை, காமம், கோபம் மற்றும் ஜடப்பொருட்களின் உற்பத்தியிலிருந்து விடுபட்டு ஜடப்பொருட்களை ஏற்பதிலிருந்து விடுபட்டு உரிமை உணர்வென்று அமைதியாக இருக்கும் மனிதன் தன் உணர்வின் நினைவுக்கு நிச்சயமாக உணர்த்தப்படுகிறான். இந்த மாதிரி உள்ள ஒருத்தங்க தான் அந்த பிரம்ம நிலைக்கு உயர்த்தப்படுகின்றான் அப்படின்னு. இந்த மாதிரி நிலை பெற்றவன் உடனே பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான் என்றும் அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை, எல்லா உயிர்வாழ்களிடம் சமநோக்கில் இருக்கின்றான். எல்லா எல்லா உயிரினங்களையும் சமமாக பார்ப்பது. சம சர்வேஷு பூதேஷு. ஹம், அந்த மாதிரி இருக்கணும்னா அந்த மாதிரி இருக்கும்போது ஒருத்தர் தன்னுடைய பக்தி தொண்டை அடைகின்றான். கிருஷ்ணர் இதுதான் யார் ஒருத்தங்க கர்மயோகத்தில் நன்றாக தூய்மை அடைந்து அடுத்து ஞான யோகத்திலும் நன்றாக தூய்மை அடைந்து அதற்கப்புறம் பக்தி நிலையை அடைகின்றான் அப்படிங்கிறத கிருஷ்ணன் அந்த ஒரு அந்த ஒரு யோக படிக்கட்டுகளை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி இப்போ பக்தி தொண்டை அடைகின்றான் அப்படின்னு சொன்னார். இப்போ நமக்கு பொதுவாக ஆம், ஞானி அப்படிங்கிறதுனாலே நமக்கு பொதுவாக அவர் பிரம்மன் ஞானிகள் எவ்வாறு உணர்கின்றார்கள்னா கடவுள் குணங்கள் இல்லாத ஒரு நிர்குணம், குணங்களே கிடையாது அவருக்கு, பண்புகள் அல்ல, நிர்விசேஷ் அப்படின்னு உணர்றாங்க. இல்லாட்டி உருவமற்றவர், அந்த மாதிரி பிரம்மன்ல தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆனால் கிருஷ்ணன் எப்பயுமே என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த பிரம்மத்தில் கலக்கணும். முக்கால்வாசி ஞானிகளுக்கு இருக்க நிறைய பேர் அந்த ஞானிகளிலிருந்து அந்த பக்தி நிலைக்கு உயராவிட்டால்னு நினைக்கின்றாங்கன்னா பிரம்மத்தில் கலக்க வேண்டும்,
அதுதான் அவங்களுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது. ஆனா வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து ஒரு தனிப்பட்ட ஆத்மா தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எப்படி ஒரு மரத்துல உள்ள பச்சை கிளி மாரியும், ஒரு வானத்துல உள்ள ஒரு ஃப்ளைட் மாரிங்கிறது மாரி பார்த்தோம். அதான் கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, "மம்மி வாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனக" அப்படிங்கிறார். எப்பொழுதுமே, எப்பொழுதுமே வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய ஒரு அங்கம் தான், ஒரு அம்சம் தான் அப்படிங்கிறாரே தவிர வந்து ஒரு பொழுதுமே வந்து கிருஷ்ணன் வந்து நம்ம எல்லாம் ஒண்ணாயிடுவோம் அப்படிங்கிறது வந்து பகவத்கீதையில வந்து ஒரு இடத்துலயும் சொல்லல. ஒரு இடத்துலயும் சொல்லல. அவங்களுக்கு வந்து அந்த அம் எந்த ஒரு நிலை இருந்தாலும் சரி, ஒரு கர்ம யோகத்தில் சரி, ஞான யோகம் இருந்தாலும் சரி, அஷ்டாங்க யோகம் இருந்தாலும் சரி, அந்த மாரி ஒரு பக்தி நிலை. பக்தி நிலையை அடைந்தால் தான் வந்து நமக்கு வந்து அந்த வைகுண்டத்துக்கு செல்வதற்கான ஒரு கதவு திறக்குமே தவிர, அந்த ஒரு ஆன்மீக உலகத்திற்கு செல்ல முடியுமே தவிர, இல்லாட்டி அந்த பிரம்மத்திலே தான் இருக்க முடியும். இருக்க முடியும். ஸோ அந்த மாரி தான் வந்து நமக்கு வந்து ஏன்னா வந்து பத்ம புராணத்துல சொல்லியிருக்கு. இப்ப நான் வந்து ஒரு ரிஷி வந்து ஒரு ஜபாலிங்கிற ஒரு ரிஷி வந்து ஒரு காட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து அ தவம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாரு ஒரு ஒரு தேவி. உடனே அவங்கள வந்து "யாரு நீங்க? எதுக்காண்டி இப்படி இந்த மாரி தவம் பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னா வந்து, "நான் வந்து பிரம்ம வித்யா." பிரம்ம வித்யாங்கிறது வந்து அந்த பிரம்மத்துக்கு எப்படி கலப்பது, பிரம்மத்துக்கு எப்படி செல்வது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுப்பவன் தான் பிரம்ம வித்யா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து, "நான் வந்து எதற்காண்டி நான் வந்து தவம் அடைஞ்சுட்டு இருக்கேன்னா வந்து, நான் வந்து கிருஷ்ணருடைய பாதக்கமலம். அதை நோக்கி நான் தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். கிருஷ்ணருக்கு மேல் உள்ள அந்த ஒரு அன்பு, அன்பு சேவையின் மூலம் இல்லாம வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்கு வந்து ஒரு வெற்றிடம். எனக்கு வந்து ஒரு வெற்றிடம் வந்து இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சூன்யம். ஒரு சூன்யம் வந்து எனக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால வந்து அந்த அந்த பிரம்மத்திற்கு அறிவை கொடுக்கக்கூடிய பிரம்ம வித்யா. ஆனா நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல வந்து ஒவ்வொன்னுமே வந்து ஒரு அ ஒரு ஒரு உருவம் உள்ளவர் தான். ஒரு பெர்சானிஃபைடுல ஒவ்வொன்னுக்கு பின்னாடியும் ஒரு உருவம் இருக்கு. இப்ப வந்து எப்படி வந்து தர்மத்திற்கு பின்னாடி வந்து தர்மராஜ் இருக்கின்றாரோ, சூரியனுக்கு முன்னாடி விவஸ்வான் இருக்காங்களோ, ஒவ்வொன்னுக்கு முன்னாடியுமே வந்து அதனால தான் நம்ம இதுல வந்து 33,00,00,000 தேவர்கள் இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவர்கள். அந்த பிரம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய அறிவை கொடுக்கிறது, அதுவும் ஒரு 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 ஞானம். அதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு நபர் இருக்கின்றார். அந்த நபர் என்ன சொல்றாங்கன்னா வந்து, நானே வந்து கிருஷ்ணரை நோக்கி வந்து நான் வந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படிம்பேன். இத வந்து நம்ம எப்படி வந்து ஒரு எளிமையா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட வந்து ஒரு இப்ப நம்ம ரோட்ல போய்க்கிட்டே இருக்கோம். ரோட்ல போய்க்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா வந்து அங்க ஒரு ஸ்கூட்டர் இருக்கு. அந்த ஸ்கூட்டர் பார்த்தா நமக்கு சாவி அதிலயே இருக்கு, பூட்டாம இருக்கு. என்ன பண்றாங்க வந்து ஒருத்தங்க பார்க்குறாங்க. ஆஹா! எனக்கு ஸ்கூட்டர் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு வந்து அந்த ஸ்கூட்டர வச்சுட்டு வந்து தன்னுடைய சுய இன்பத்திற்காண்டி வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து யாருன்னா வந்து, இவங்க வந்து இந்த ஷக்காம கர்மி. ஷக்காம கர்மிங்கிறது வந்து எல்லாம் வந்து இப்ப வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து வந்து நம்ம அதனுடைய அனாலஜி எப்படின்னா வந்து, அந்த ஸ்கூட்டர வந்து நம்ம வந்து அ கிருஷ்ணன் நமக்கு கொடுத்தது. நம்ம அந்த இயற்கையில வந்து பார்த்தா வந்து நமக்கு வந்து மழை இருக்கின்றது, காற்று இருக்கின்றது, சூரிய வெளிச்சம் இருக்கின்றது, தானியங்கள் இருக்கின்றன, காய்கறிகள் இருக்கின்றன. இது நமக்குள்ள தகுதிகள் இருக்கின்றன. நமக்குள்ள அந்த எவ்வளவோ நமக்குள்ள அந்த ஒரு திறமை இருக்கின்றது. அதெல்லாம் வந்து அந்த ஒரு ஸ்கூட்டர் மாரி நிறுத்திட்டாங்க. அதெல்லாம் வச்சு வந்து அவங்க வந்து அந்த ஷக்காம கருமி அப்படிங்கிறவங்க வந்து தன்னுடைய சுய இன்பத்திற்காண்டி அனுபவிப்பார்கள். அந்த மாரி அனுபவங்கள் வந்து கிருஷ்ணன் வந்து 3ஆவது அத்தியாயத்தில சொல்லிட்டார் தெளிவா. அவங்க வந்து யாரு? திருடர்கள். திருடர்கள் அப்படிம்பாரு. இந்த மாரி நான் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு குடுத்துருக்கல இந்த மாரி உள்ள இயற்கை. இயற்கைய வந்து திரும்ப வந்து எனக்கு நன்றி கடன் செலுத்தாமல் அனுபவிப்பவர்கள் வந்து திருடர்கள் அப்படின்ட்டாரு கிருஷ்ணர். அடுத்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா வந்து நிஷ்காம கர்மி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து அவங்களும் ஸ்கூட்டர பார்ப்பாங்க. ஸ்கூட்டர பார்த்தோனே வந்து மற்றவர்களுடைய சேவைகளுக்காண்டி உபயோகிப்பாங்க. ஓ! இந்த மாரி ஒருத்தங்க வயசானவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்கள வந்து நான் ட்ராப் பண்றேன். அந்த மாரி. இந்த மாரி எனக்கு எனக்கு ஒரு சுயநலமின்றி மற்றவர்களுக்காண்டி ஒரு சமூக நலனுக்காண்டி உபயோகிக்கிறவங்க. அடுத்த இந்த ஊர்லயும் வந்து இருக்கவங்க வந்து நிஷ்காம கர்ம யோகி. அந்த யோகிய பார்த்தா வந்து என்ன பண்றாருன்னா வந்து அந்த யோகி பார்க்குறாரு. ஸ்கூட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் வந்து த தனக்காண்டு தான் உபயோகிக்கின்றாரு. ஆனா வந்து பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளுக்காண்டு உபயோகிக்கின்றார். இந்த விஷயங்கள்லாம் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. நான் வந்து இந்த மாரி வேலைகள்லாம் எனக்கு பண்ண வேண்டியிருக்கு. என்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துறதுக்காண்டி எனக்கு வந்து அம் என்னுடைய உற்றார்கள், உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படிங்கிற மாரி இந்த பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளுக்காண்டி வந்து அவர் வந்து அந்த ஸ்கூட்டர உபயோகிக்கின்றாரு. ஆனா வந்து அது கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றார். தன்னுடைய பண்ணக்கூடிய காரியங்கள் வந்து தனக்காண்டி தான் பண்றாரு. ஆனா, அதனுடைய விளைவுகளை வந்து கிருஷ்ணனிடம் வந்து பல சமர்ப்பிக்கின்றார். அடுத்து ஞானயோகி பார்க்குறார். ஞானயோகி பார்த்தோனே, அவரும் வந்து இந்த ஸ்கூட்டர பார்த்தோனே வந்து ஞானயோகி பார்த்துட்டு, "ஓ! இது ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் வந்து என்ன ஆகப் போகுது வந்து என்னைய வந்து பௌதீக இன்பத்தில் பிணைக்கப் போகின்றது. இது நான் என்ட்ட இருந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், நான் வந்து ஏதாச்சும் இந்த மாரி என்னுடைய சுயலாபத்துக்காண்டி நான் உபயோகிக்கப் போறேன். இல்லாட்டி எதுக்காவது நான் உபயோகிச்சுட்டு இருக்கும்போது வந்து, இது வந்து என்னை பந்தப்படுத்தப் போகின்றது."
அதனால வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வேண்டாம் அப்படிங்கிறது வந்து பற்றுதலின்றி அதை விட்டு விடுவது. ஆனால் பக்த யோகி என்ன பண்ணுவார்? ஒரு பக்தன் வந்து அந்த ஸ்கூட்டரை பார்த்தா வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார்? இந்த ஸ்கூட்டர் வந்து இது வந்து எங்கேருந்து வந்தது? இதற்கெல்லாம் மூலம் யார்? இதற்கெல்லாம் மூலம் வந்து கிருஷ்ணர் அப்படிங்கிறது தெரியும். இந்த ஸ்கூட்டர் வந்து நம்ம பார்க்குறது வந்து மழை அந்த மாதிரி நமக்கு வந்து பிரகிருதி அதை நம்ம பார்க்குறோம். தானியங்கள், காய்கறிகள் இதற்கெல்லாம் மூலம் யார்? எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதற்கு வந்து எல்லாமே வந்து கிருஷ்ணரை சார்ந்து தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி வந்து அதை புரிந்து கொண்டு கிருஷ்ணருடைய சேவைக்காண்டி மட்டுமே வந்து அவர் வந்து உபயோகிக்கின்றார். அவர் தான் அதுக்கு வந்து உண்மையான உரிமையாளன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதற்காண்டி உபயோகிக்கின்றார் அவருடைய சேவைக்காண்டி. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு 4 விதமான யோகிகள் அந்த யோகிகளை வந்து புரிந்து கொள்வது. இப்ப இந்த ஞானிகள் வந்து உடைய நிலை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வந்து ஞானிகள் நிலை வந்து 4 விதமான ஞானிகள் இருக்கலாம். ஒரு ஞானிகள் வந்து நான் வந்து ஆம், அவங்களுடைய இந்த நேத்தி நான் இந்த உடல் இல்லை, நான் வந்து இந்த சூக்ஷ்ம உடல் இல்லை, நான் ஸ்தூல உடல் இல்லை அப்படின்னு புரிந்துட்டு வந்து நான் ஆத்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பக்திங்கிற ஒரு நிலைக்கு வந்து அவங்களால போக முடியாது. நான் ஆத்மாவுக்கு மேல பரமாத்மா இருக்காங்க. பிரம்மனுக்கு நான் அகம் பிரம்மாஸ்மி. அதுக்கு மேல பரபிரம்மன் இருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து அந்த ஒரு உணர்வுக்கு வந்து அவங்க வந்து வரமாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா வந்து துன்பம் தான். மறுபடியும் என்ன பண்ண போறாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அம், அந்த ஒரு நிலை வந்து அது ஒரு ஒரு அது வந்து ஒரு சரியான ஒரு ஞான நிலை அல்ல. அது அவங்க வந்து அந்த ஒரு உண்மையான ஞானி அல்ல அது. அடுத்து இன்னொரு ஞானி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கடவுள் இருக்காரு. ஆனா வந்து அவர் வந்து கிருஷ்ணரும் வந்து நானும் வந்து ஒரே மாதிரி தான். எனக்கும் வந்து ஒரு பௌதிக உடல் இருக்கு. கிருஷ்ணருக்கும் ஒரு பௌதிக உடல் இருக்கு. அவருடைய உடலும் வந்து அழியப் போகின்றது. அந்த மாதிரி நினைக்கிறவங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இருக்கவங்க என்ன சொல்லலாம் வந்து அவஜானந்தி அப்படிங்கிற கிருஷ்ணர் அவஜானந்தி அப்படிங்கிறார். அவஜானந்திங்கிறது வந்து அஹ், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து மறுபடியும் வந்து கீழே வீழ்ச்சி அடைய போகின்றார்கள். அவங்க வந்து பிரம்ம நிலைக்கு உயர்ந்தால் கூட அங்கே வந்து அவங்களால வந்து நிலையாக இருக்க முடியாது. உடனடியாக வந்து அவங்க வந்து பிரம்ம நிலையிலிருந்து கீழே வீழ்ந்து விடுகின்றார்கள். அடுத்து இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அடுத்த இருக்க நிலையை வந்து அஹ், பிரம்மத்தை உணர்கின்றார்கள். பிரம்மத்தை உணர்கின்றார்கள். பிரம்மத்திற்கு பின்னாடி வந்து பகவான் கிருஷ்ணருடைய அந்த ஒரு 3 விதமான விதத்தில் கிருஷ்ணரை உணரலாம். கிருஷ்ணர் வந்து பகவானாக இருக்கின்றார், பரமாத்மாவாக இருக்கின்றார், பிரம்மமாகவும் இருக்கின்றார் அப்படின்று அந்த 3 விதமான புரிதல்களும் இருக்கின்றது அவங்களுக்கு. 3 விதமான புரிதல் சச்சித் ஆனந்த் அப்படிங்கிறது 3 விதமான புரிதல்களும் இருக்கின்றது. இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து நான் வந்து பிரம்மத்தில் கலக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த மாதிரி விருப்பமாக இருக்கவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இது அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. கிருஷ்ணர் தெரியுது, பக்தி தெரிகின்றது, எல்லாமே தெரிகிறது. இருந்தாலும் அவங்களுடைய விருப்பம் வந்து பிரம்மத்தில் கலப்பது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மத்தில் சிறிது காலம் இருந்துவிட்டு அதற்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஆம், சாயுஜ்ய முக்தி சாயுஜ்ய முக்தினா வந்து அதை வந்து பக்தர்கள் விரும்புவது. சாயுஜ்ய முக்திங்கிறது வந்து அந்த வந்து மரம் செடி கொடிகளாக இருப்பது, வைகுண்டத்தில் வந்து மரம் செடி கொடிகளாக அந்த மாதிரி இருப்பது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்தி நிலையை வந்து அடைபவர்கள் வந்து ஞானிகள். நான் வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பாகவதம் வந்து சொல்லுவார் பலராம் பாரு இந்த மாதிரி இந்த செடி கொடிகள்லாம் வந்து பெரிய முன்னாடி வந்து காலத்தில் வந்து இப்ப மிகச்சிறந்த ஞானிகளாக இருந்திருக்கணும். அதனால தான் வந்து இப்போ வந்து அவங்க வந்து சாயுஜ்ய முக்தி எடுத்துகிட்டு வந்து இப்ப வந்து செடி கொடிகளாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வருவாங்க. அப்புறம் கடைசி வந்து உள்ள 4வது நிலமான ஞானி வந்து பக்தர்களினுடைய பக்தர்களுடைய சங்கத்தை விரும்பி பக்தர்களாக வருவது. பக்தருடைய நார்வது. அந்த மாதிரி பக்தர்களை வந்து கிருஷ்ணன் வந்து இந்த போன ஸ்லோகத்தில் சொன்னது வந்து உயர்ந்த பக்த நிலையை அடைகின்றார்கள் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லுவது வந்து இந்த 4வது நிலையான பக்தர்களை பற்றி. 4வது இந்த மாதிரி இருக்கவங்க வந்து பரபிரம்மனை நினைந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை. எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை. எல்லா உயிர்வாழிகளிடமும் அவன் சமநோக்கு கொள்கின்றான். அத்தகு நிலையில் அவன் எனது தூய பக்தி தொண்டை அடைகின்றான். அந்த 4வது நிலை ஞானிகளை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி 4வது நிலைகள் வந்து பக்தி தொண்டை அடையக்கூடிய நிலைக்கு வந்து உனக்கு உயர்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்து வந்து பக்தி தொண்டை வந்து சொல்கின்றான். எப்படி வந்து என்னுடைய திருநாட்டுக்கு வந்து நுழைய முடியும் அர்ஜுனா அப்படின்ட்டு வந்து அந்த 56 ஸ்லோகத்தில் வந்து இதுவும் நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்னைக்குலேருந்து வந்து நம்ம வந்து இதுலேருந்துமே தொடருவோம். பக்தியா மாம் அபிஜானந்தி யாவான் யஷ் ஷாஸ்மி தத்வதக தத்தோ மாம் தத்வதோ ஞாத்வா விசேஷதத் அனந்தரம் அப்படி. பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுமுதற் கடவுளாக
உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகு பக்தியினால் அடையும் போது இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைய முடியும். இப்போ வந்து வைகுண்டம் சொல்றார் கிருஷ்ணர். இந்த திருநாடு வந்து வைகுண்டம். அப்ப சொன்னது வந்து பிரம்மம். அஹ் பக்தி தந்தால் தான் அடைய முடியும் அர்ஜுனா அப்படிங்கிறார். வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. ஏன்னா வந்து கிருஷ்ணர் தான் வந்து ஒரு முழுமையான தொண்டு அப்படின்னாலே வந்து நமக்கு என்ன நினைப்போம்னா வந்து சேவகன். சேவகன் ஒரு சேவகன் வேண்டும், சேவகத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் வேண்டும், அந்த ஒரு அஹ், தொண்டு இருக்க வேண்டும், சேவை இருக்க வேண்டும், மூன்றுமே இருக்கு. இப்போ நமக்கு வந்து ஏன்னா வந்து கிருஷ்ணர் தான் வந்து முழுமையாக அனுபவிப்பாளர். நம்மெல்லாம் வந்து அவருடைய சேவகர்கள். அப்படி நமக்கு நமக்கு பொதுவாக சேவகன் அப்படின்னு தொண்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தாலே வந்து நமக்கு வந்து ஏன் நாம் எஜமானர் இல்லையா, நான் முதலாளி இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அது வந்து நம்ம வந்து அஹ், நமக்கு வந்து இருக்கிறது வந்து இரண்டே ஒரு வாய்ப்புகள் தான். என்னென்ன இரண்டு வாய்ப்புகள்? ஒன்று வந்து கிருஷ்ணருக்கு சேவகனாக இருக்கணும், இல்லாட்டி வந்து மாயைக்கு சேவகனாக இருக்கணும். நம்ம ஒரு கவர்மெண்ட் எடுத்துட்டா கூட வந்து ஒன்று கவர்மெண்ட்டுடைய அந்த விதிமுறைகளை பின்பற்றி கவர்மெண்ட்டுக்கு ஒரு உண்மையான சேவகனாக இருக்கணும், இல்லாட்டி வந்து என்ன பண்ணணும், அதுக்கு நான் புறம்பாடாக இருந்தால் வந்து என்ன பண்ண போகிறாங்க, நான் வந்து தினையை வந்து ஜெயில் ஒதுக்கப்பட போகிறேன். நான் வந்து சொல்லலாம் வந்து நான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் யூஎஸ்லேயே இருந்துட்டேன், அடுத்து நான் இந்தியா போகும்போது வந்து எல்லாரும் வந்து இடது கை பக்கம் வந்து அவங்களுடைய வண்டி ஓட்டிட்டு போனால் நான் வலது கை பக்கம் தான் ஓட்டிட்டு போவேன். ஏன் இங்கே அப்படி தான் ஓட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து அது வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்னைக்கு வந்து ஃபைன் போட்டு ஜெயிலில் வைக்க போகிறாங்க. ஸோ அதுதான் நடக்க போகுது. ரெண்டு எனக்கு சாய்ஸ் தான். ஒன்று வந்து நான் வந்து அதற்கு எங்கே இருக்கேனோ அதற்குள்ள அதை வந்து அதற்கு தக்க நடக்க வேண்டும், இல்லாட்டி வந்து அதற்கு எதிர்மறையாக நடந்தால் என்னை வந்து தூக்கி வந்து ஜெயிலில் வைக்கப்படுறாங்க. அதனால் ஒன்று மாயைக்கு நாம் சேவை செய்ய வேண்டியிருக்கின்றது, அல்லது வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்ய வேண்டியது. அதில் வந்து நம்ம வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்வது தான் வந்து சிறந்தது. சிறந்தது. ஸோ அந்த மாதிரி சீற்று சேவை செய்யும்போது அப்ப வந்து ஒருத்தங்க வந்து பிரபுபதார சொன்னாங்க வந்து, பிரபுபதா வந்து ஏன் வந்து நீ வந்து மாயாவதியாரெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து நான் பிரம்மத்தில் கலந்து கடவுளாக போகின்றேன் என்பார். ஏன் கடவுளாக நினைக்கிறேன், கடவுளுக்கு மேலே ஆகலாம் அப்படிம்பார். எப்படி அப்படின்னா வந்து எப்போ வந்து நம்ம கிருஷ்ணருக்கு சேவகம் செய்து கிருஷ்ணருடைய ஒரு முழு தொண்டு செய்து சேவன் ஆகின்றோமோ அப்போ வந்து பார்த்தா வந்து கிருஷ்ணர் வந்து யாரால் கட்ட முடிந்தது? யசோதையினாலும் கட்ட முடிந்தது. யசோதையினாலும் கட்ட முடிந்தது, வேற யாராலும் கட்ட முடியல. துர்வாச முனிவர் வந்து கிருஷ்ணரை வந்து அஹ், எனக்கு வந்து என்னை காப்பாற்றுங்கள், சுதர்ஷன் சக்கரம் வந்துட்டு இருக்கு, அம்பரீஷ் மகாராஜ் வந்து என் தவறாக நடந்து கொண்டு சுதர்ஷன் சக்கரம் என்னை வந்து கொல்ல வந்துகிட்டு இருக்குன்னா வந்து அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா வந்து கிருஷ்ணன் வந்து ஏன்ட்ட ஏன் வர்ற, இவன் அம்பரீஷ் காலில் விழு அப்படிங்கிறார். அம்பரீஷ் காலில் விழுங்க. ஏன்னா வந்து கிருஷ்ணரை விட வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றேன்னா வந்து இந்த எப்படி வந்து சேலையில் வந்து கொசுவத்தில் மடித்து வச்சிருப்பாங்களோ அது மாதிரி வந்து என்னுடைய பக்தர்கள் வந்து என்னை மடித்து நான் அவங்கள வந்து அடிமைப்பட்டு இருக்கின்றேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ அந்த ஒரு நிலையை அடையும் போது வந்து எதற்காண்டி நாம் வந்து பிரம்மத்தில் கலக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது. So நமக்கு ஏன்னா வந்து நமக்கு வந்து மாயையை வந்து நம்ம வந்து சரணடைகின்றோம் அப்படின்னா வந்து அதுக்கு என்னென்ன முக்கியமாக நம்ம வந்து நம்முடைய அந்த காமம், கோபம் மற்றும் பேராசை, அதுக்கு வந்து சரணடைவது. அதுதான் வந்து மூன்று கதவுகள், நரகத்திற்கு சென்று கொள்ளக்கூடிய மூன்று கதவுகள். அது அந்த மாதிரி இல்லை. அதுதான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம விதுரன் அஹ், கிருஷ்ணர் வந்து அமைதி தூதராக வந்து வரார். அமைதி தூது, பாண்டவர்களுக்கு அமைதி தூதாக கௌரவர்களுக்கு வரார். ஆனால் கௌரவர்களுக்கு வரும்போது வந்து துரியோதனன் வந்து எப்படியாவது கிருஷ்ணரை மயக்கி நமக்கு வழி கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு வந்து என்ன சொல்லலாம் வந்து கிருஷ்ணா வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய தடபுடலான விருந்து ரெடி பண்ணியிருக்கேன், என்னோட அரண்மனைக்கு வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. இதுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்லுவார், துரியோதனா நீ வந்து என்னால் வந்து என்னை வந்து பக்தினால கூப்பிடல. ஒன்று வந்து நான் வந்து எனக்கு வந்து பசி இருக்கணும், இல்லாட்டி பக்தி இருக்கணும். ரெண்டுமே உங்கள்கிட்ட கிடையாது. அப்படிங்கும்போது நான் எதற்காண்டி உன்னிடம் வர வேண்டும் அப்படின்ட்டு வந்து வந்து என்ன பண்ணுவார்னா வந்து விதுரன் விதுரன் போய் நான் அவருடைய அரண்மனைக்கு போவார், அவருடைய வீட்டுக்கு போவார். அப்போ வீட்டுக்கு போகும்போது விதுரன் இருக்க மாட்டார், அவருடைய மனைவி மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க மனைவி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவசரத்தில் கிருஷ்ணன் வந்துருவார், என்ன பண்ணுவார்னே தெரியாது. அஹ் அப்போ வந்து எதுவுமே இருக்காது வீட்டில். உடனே வந்து பார்த்தா வந்து வாழைப்பழம் தான் இருக்கும். அந்த வாழைப்பழத்தை வந்து உரிச்சு உரிச்சு கொடுக்குறேன்ட்டு வந்து தோலை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதையும் வந்து கிருஷ்ணன் வந்து ஏற்றுக்கொண்டு அதை வந்து ம், அதை வந்து சாப்பிடுவார். அதையும் கிருஷ்ணன் அன்புடன் ஏற்றுக்கொள்வார். அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து ரெண்டு முறை வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா தத்வத அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த ஸ்லோகத்தில் வந்து ரெண்டு முறை எடுத்துக்கணும். என்னை வந்து சாஷ்மி தத்வதக ததோமாம் ஆம், ரெண்டு முறை தத்வதகோ ஞாத்மா அப்படிங்கிறார். தத்துவத்தோ ஞாத்மாங்கிறது ரெண்டு முறை உள்ளதே உள்ளபடி புரிந்து கொள்வது அப்படிங்கிறார் கிருஷ்ணர். தத்வதக அப்படின்னா வந்து கிருஷ்ணரை வந்து உண்மையில் புரிந்து கொள்வது.
உண்மையில் புரிந்து கொள்வது. அவருடைய கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி புரிந்து கொள்வது, அவர் யாருங்கிறத தெரிந்து கொள்வது, அவருடைய ஜென்மம், கர்மம், திவ்யம், ஜென்ம கர்ம செவே திவ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏவம் யோ வேத்தி தத்வதக அப்படிங்கிறார் கிருஷ்ணன். அங்கேயும் வந்து தத்வதகன்னு சொல்லியிருக்காரு. உண்மையில் என்னை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது. அப்படி இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, தேக்தவா தேகம் புனர்ஜென்ம நைத்திமாம் ஏத்தி சுவர்ஜனா. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து மறுபடியும் வந்து பிறவி கிடையாது அர்ச்சனா அப்படிங்கிறார். கிருஷ்ணனுடைய விரிவாக்கங்கள் என்ன, அவருடைய அங்கங்கள் என்ன, அவருடைய அந்தரங்க சக்தி என்ன, பகிரங்க சக்தி என்ன, தடஸ்த சக்தி என்ன அப்படிங்கிறதை பற்றி புரிந்து கொள்வது. அதை வந்து புரிந்து கொள்வது தான் வந்து தத்வதக அப்படின்னு கிருஷ்ணனுடைய ஆம், விபூதிகள் என்ன, அதான் பகவத்கீதையில் கிருஷ்ணன் எல்லாமே சொல்லியிருக்காரு. பகவத்கீதையில் கிருஷ்ணன் அதை பற்றி வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு. அதை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது, அதுதான் வந்து கிருஷ்ணரை வந்து உண்மையிலே தெரிந்து கொள்வது அப்படின்னு. அப்புறம் நமக்கு இதை பார்த்தோன்னே வந்து நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வந்து கிருஷ்ணன் வந்து அடையணும்னா வந்து மறுபடியும் எப்பயுமே வந்து கர்மயோகம் பண்ணி, ஞான யோகம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் பக்தி யோகம் வர முடியுமா அப்படின்னு சொல்லி, அஷ்டாங்க யோகம், தியான யோகம் பண்ணி அதுக்கப்புறம் தான் வர முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. வந்து நம்ம வந்து ஒரு லிஃப்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து 10 மாடிக்கு நம்ம போகணும், 10ஆவது மாடிக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து போகலாம், செகண்ட் ஃப்ளோர்லேருந்து போகலாம், ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து போகலாம், எந்த ஃப்ளோர்லேருந்துனாலும் வந்து நம்ம லிஃப்ட்டை வந்து அமுக்குனா வந்து லிஃப்ட் வரப்போகுது. ஆனால் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா வந்து லிஃப்ட்னு ஒரு இருக்கு, அது வழியாக நம்ம போகலாம் அப்படிங்கிறது வந்து வழி தெரிந்திருக்கணும். அந்த உபாதை தெரிந்திருக்க வேண்டாம். அதுதான் அந்த பக்தி யோகங்கிற ஒரு உபாதை எப்படி வருகின்றன வந்து ஒரு பக்தர்களுடைய சங்கத்தின் மூலமாக வருகின்றது. அந்த பக்தர்களுடைய சங்கத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து கிருஷ்ணரை பற்றி கேட்கப் போகின்றோம். கிருஷ்ணரை பற்றி கேட்கப் போகும்போது வந்து உடனடியாக வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த பிரம்மபூத்த நிலையை வந்து அடைந்து விடுகின்றோம். அதாவது நமக்கு என்னென்ன பிரம்மபூத்த நிலைங்கிறது என்ன? நான் யார், பகவான் யார், இரண்டுக்கும் உள்ள ஒரு உறவு என்ன? அதை தெரிந்து கொள்வது. நம்ம எப்போ ஒரு பக்தரிடம் வந்து ஒரு நமக்கு சங்கம் வருகின்றதோ, கிருஷ்ணரை பற்றி கேட்கத் தொடங்குகின்றோமோ, அப்பொழுது வந்து நம்ம வந்து உடனடியாக வந்து பிரம்மபுற்ற நிலையை வந்து அடையப் போகின்றோம். அந்த மாரி அடையப் போகும்போது வந்து நமக்கு என்ன பண்றதுன்னா, நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சமாக காமம், குரோதம் மற்றும் லோபம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்கத் தொடங்குகின்றது. நீங்கத் தொடங்கும்போது என்ன பண்ணா, நான் வந்து இந்த உரிமையாளன் அல்ல, நான் வந்து இந்த உடல் அல்ல, எனக்கு இந்த அகங்காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு நீங்கத் தொடங்கும்போது வந்து என்ன பண்றோம்னா வந்து, சேவகத்தில் வந்து தொடர்ந்து ஈடுபடத் தொடங்குகின்றோம். கிருஷ்ணருடைய சேவகத்தில். அந்த மாரி இருக்கும்போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடையத் தொடங்குகின்றோம். தூய்மை முழுமையாக தூய்மை அடைகின்றோம். நான் உரிமையாளன், கட்டுப்பாட்டன், அனுபவிப்பாளன் இல்லைங்கிறது தூய்மை அடைகின்றோம். அந்த மாரி தூய்மை அடையும்போது வந்து நம்ம வந்து மிக உயர்ந்த நிலையை அடைந்து, கிருஷ்ணரை வந்து உள்ளபடி வந்து அறிய முடியும். தத்வதக கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து பக்தி யோகத்தை தொடங்கும்போது வந்து கிருஷ்ணர் வந்து ஒவ்வொன்னா நீ வந்து தாண்டி வரணும் அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடையாது. நேரடியாக வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய பக்தி யோகத்தில் நுழைய முடியும். இதுதான் வந்து அந்த பக்தி யோகத்தினுடைய அந்த ஒரு சிறப்பு. அந்த ஒரு 55வது ஸ்லோகத்திலிருந்து கிருஷ்ணர் வந்து ஆரம்பிக்கின்றார். இப்ப 56வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சர்வ கர்மாண்யபி சதாம் குர்வணோ மத்வ்யபாஸ்ரயः மத் பிரசதாத் அவாப்னோதி சாஸ்வதம் பதம் அவ்யயம். எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகின்றான். நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகின்றான். எல்லா விதமான காரியங்கள், செயல்கள், சர்வ கர்மாணி எல்லா விதமான செயல்கள் சதா எப்பொழுதும் குருவானா செய்து கொண்டிருப்பது எல்லா விதமான செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் மத் மத்ய பாஷ்ரயக அப்படிங்கிறார். எனது பாதுகாப்பின் கீழ் இருக்கின்றான் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். எனது பாதுகாப்பின் கீழ் இருக்கின்றான். அப்புறம் வந்து மத் பிரசாத பிரசாதங்கிற பிரசாதங்களே கருணை, என்னுடைய கருணையில் இருக்கின்றான். அப்படிங்கும்போது அவன் என்ன ஆகிறான் வந்து அவாப்னோத்தி அடைகின்றான். எங்க அடைகின்றான்? சாஸ்வதம் நித்தியமான பதம், இடம், நித்தியமான இடம். அந்த இடம் எந்த மாதிரி இருக்கிறது? அவ்யயம், அழிவற்றது. அழிவற்றது அப்படின்னு ம், நான் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றேன்னா வந்து நம்ம கர்மயோகிக்கும் பக்தி யோகிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரெண்டு பேருமே செயல்கள் தான். கர்மயோகி செயல்கள் வந்து தனக்கு வேண்டிய செயல்களை செய்கின்றார். அதற்கப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து அர்ப்பணிக்கின்றார். ஆனா வந்து பக்தி யோகி வந்து கிருஷ்ணருக்காண்டி மட்டுமே செயல்படுகின்றார். ரெண்டுமே செயல்கள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பக்தி யோகி வந்து இது எல்லா விதமான செயல்களில் ஈடுபடலாம். வந்து ஆம், ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகலாம், இல்லாட்டி வந்து கோயில் கட்டுறதுல பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது ஈடுபடுவார். அந்த பில்டிங் எதுக்காண்டி கட்டுறாங்கன்னா கிருஷ்ணருக்காண்டி கட்டுறார். கோயில் கட்டுறதுல ஈடுபடலாம், இல்லாட்டி வந்து இந்த சம்பாதிச்சா கூட வந்து சம்பாதிக்கிறது வந்து
கிருஷ்ணருடைய சேவைக்காண்டி ஈடுபடலாம். மற்றவர்களுக்கு வந்து நிதி திரட்டலாம். எதுக்காண்டி நிதி திரட்டுறாருன்னா, தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காண்டி நிதி திரட்டுறது கிடையாது. கிருஷ்ணனுடைய சேவைக்காண்டி நிதி திரட்டுறது. அது மாதிரி எல்லா விதமான காரியங்களிலும் ஈடுபடலாம். அந்த மாதிரி ஈடுபட்டாலும் வந்து அவர் வந்து எதற்காண்டி ஈடுபடுகின்றார்னா வந்து ஆம், கிருஷ்ணரனுக்காண்டி ஈடுபடுறார். ஏன்னா வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்து அவர் இந்த இந்த இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள், சக்திகள் எல்லாத்தையுமே வந்து கிருஷ்ணனுடைய சக்திகளாக உணர்கின்றார்கள். அப்புறம் வந்து என்னுடைய என்னுடைய இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாமே. அப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு நான் வந்து ஒரு சின்ன ஒரு முக்கியமல் ஒரு அற்பமான ஒரு சேவகன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வருகின்றார். அந்த மாதிரி நிலையில இருக்கும்போது வந்து அவர் வந்து சேவையை வந்து விடுவதில்லை. அப்புறமாட்டு இல்லாம வந்து எந்த ஒரு அகங்காரமும் இன்றி கிருஷ்ணருக்காண்டி வந்து சேவை சேவை பண்ணுகின்றார் சேவை பண்ணுகின்றார். அந்த மாதிரி சேவையில் ஈடுபடுகின்றவர் வந்து இந்த ஒரு எல்லாமே பக்குவமடைந்து மறுபடியும் வந்து அந்த கிருஷ்ணனுடைய நித்தியமான அழிவற்ற நிலத்தை வந்து அடைகின்றார். அவருக்கு வந்து அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நமக்கு பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள் கூட 2வது நிலைக்கு தள்ளப்படும். பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை கூட முக்கியத்துவம் அல்ல. வந்து அவருக்கு வந்து 2 விதமான தர்மங்கள் இருக்கு. ம். தர்ம சங்கரமான நிலை அப்படின்னா வந்து 2 விதமான தர்ம சங்கரம். ஒன்று வந்து எனக்கு ஒரு கர்ணன் உதாரணம் வந்து பரிந்துரைக்கப்பட்ட கடமை சொல்லப்பட்டிருக்கு. உனக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு நண்பன் இருந்தா வந்து அதுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த வேண்டும். அது வந்து இருக்கு. ஆனா அதற்கு மேல முக்கியமானது வந்து என்னது? பரோதர்மம். பரோதர்மம்ங்கிறது வந்து கிருஷ்ணருடைய விருப்பப்படி செயல்படுவது. கிருஷ்ணருடைய விருப்பப்படி செயல்படுவது. அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொன்னார்னா வந்து, "கர்ணா, நீ தான் பாண்டவர்களில் மூத்தவன். நீ வந்து வந்து மீண்டும் வந்து பாண்டவர்களிடம் வந்து விட்டால் வந்து உன்னை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு உன் வழி முன்னாடி படப்பார்கள்" வந்து, "இல்ல கிருஷ்ணா, எனக்கு வந்து நான் வந்து எப்படி விட்டு வருவது என்னுடைய நண்பனை? என்னுடைய நண்பனை எப்படி விட்டு வருவது?" அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து நமக்கு வந்து உண்மை. பரிந்துரைக்கப்பட்ட கடமை. நமக்கு வந்து நமக்கு யார் வந்து நன்றி கடன் செலுத்தினாலும் நமக்கு வந்து ஒருத்தங்க பாதுகாத்திருக்காங்க நன்றி கடன் செலுத்த அவசியம். ஆனா வந்து அதை விட தர்மம் வந்து கிருஷ்ணருக்காண்டி வந்து செயல்படுவது. செயல்படுவது. எப்படி அதுதான் வந்து என்ன பண்றேன்னா வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்லலாம்னா வய பாஷ்ரய அப்படிங்கிறார். என்னுடைய பாதுகாப்பின் கீழ் செயல்படு அப்படிங்கிறார். என்னுடைய சடக்கில் செயல்படு. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து என்ன ஆகும்னா வந்து ஜடக்கலங்களில் இருந்து விடுபடுவோம். கிருஷ்ணனுடைய இல்லாட்டின வந்து அவருடைய பிரதிநிதி. அவருடைய குருவின் கீழ் பாதுகாப்பின் கீழ், அவருடைய பாதுகாப்பின் கீழ் செயல்பட வேண்டும். செயல்பட வேண்டும். அந்த மாரி இருக்கக்கூடிய பக்தன வந்து ஒரு வந்து காலத்தின் எல்லைக்கு இல்லாமல் வந்து எப்பொழுதுமே எப்பொழுதுமே எல்லா காலமுமே வந்து 24 மணி நேரம் 100% கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின் கீழ் அவருடைய செயல்களில் வந்து ஈடுபட்டிருக்கின்றார். இந்த மாரி இருக்கக்கூடிய பக்தனிடம் வந்து கிருஷ்ணன் வந்து மிக மிக கருணையுடன் இருக்கின்றார். அந்த எல்லா விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அ காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து திரும்ப வந்து 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 கண்களிலிருந்து தூய்மையடைந்து கிருஷ்ணனுடைய நித்திய லோகத்தை வந்து கிருஷ்ணலோகத்தை வந்து அவன் நுழைகின்றான். அந்த ஒரு உத்தரவாதம் இருக்கின்றது. உத்தரவாதம் இருக்கின்றது. இது வந்து எந்த ஒரு ஐயமும் இல்லை. இல்லை. சௌத்ரன்ஸ்ல நான் வந்து சேதசா சர்வ கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பரக புத்தி யோகம் உபாஸ்ரித்ய மச்சித்த சததம் பவ. எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்துவிடு. சேதசா சர்வ கர்மாணி அறிவால் எல்லாவித எல்லா செயல்களையும் வந்து ஆம், என்னையே சார்ந்து என்னையே சார்ந்து பண்ணுவாயாக அப்படின்னு மத்பரக எனது பாதுகாப்பில் மறுபடியும் கிருஷ்ணன் சொன்ன என்ன மத்பரக அப்படின்னு. புத்தி யோகம் புத்தி யோகம் அதாவது நம்மளுடைய புத்தியை வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பது. புத்தியை வந்து பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவது. அபரட்சத்துக்கு வந்து அடைக்கலம் கண்டு மச்சித்த மறுபடியும் என்னுடைய உணர்வில் சதத்தம் எப்பொழுதும் எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பில் எப்பொழுதும் செயல்படுவாயாக. இத்தகு பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு அப்படின்னு. எல்லா விதத்தையும் வந்து எனக்கு செய்துவிடு அப்படிங்கிறார் கிருஷ்ணர். உம். அந்த நம்மளுடைய கிருஷ்ணன் வந்து முதல்ல என்ன சொன்னார்னா வந்து அந்த
யத் கரோசி யத் அஸ்னாசி யத் ஜுகுசி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்ய மத் அர்ப்பணம். அர்ஜுனா, நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் படைக்கின்றாயோ, எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களையும் நீ செய்கின்றாயோ, அத்தனையும் எனக்கு அர்ப்பணமாக செய்யும். அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து எல்லா செயல்களும் வந்து என்னை சார்ந்தே செய்யும். யோகம் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணருக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பை வந்து புதுப்பித்துக் கொள்வது. அந்த ஒரு அந்த புதுப்பித்துக் கொள்வதற்கு என்னுடைய அந்த ஒரு ஞானம், என்னுடைய புத்தி, என்னை புத்தியை வந்து ஈடுபடுத்து. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து புத்தி யோகம். புத்தி யோகம் வந்து 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. இப்ப மறுபடியும் இங்கேயும் சொல்லியிருக்காரு புத்தி யோகம். புத்தியை வந்து கிருஷ்ணனுடைய பக்தி தொண்டில் ஈடுபடுத்துவது. எப்படி வந்து எனக்கும் கிருஷ்ணனுக்கும் உள்ள அந்த ஒரு தொடர்பை புதுப்பித்துக் கொள்வது, அதற்காண்டி என்னுடைய புத்தியை வந்து உபயோகிப்பது. அதுதான் வந்து புத்தி யோகம். புத்தி யோகம். அதுல வந்து நீ வந்து புத்தி யோகத்தை வந்து ஈடுபடுத்து ஈடுபடுத்து அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. நான் வந்து நமக்கு அந்த புத்தியை வந்து நமக்கு சரியான வழியில் ஈடுபடுத்துவதற்கு வந்து நமக்கு உண்மையிலே அதுக்கான ஒரு தகுதி இருக்கு. தகுதி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தா வந்து நானே இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். ஆஃபீஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து என்னோட பாஸ் வந்து எனக்கு வந்து ஏதாச்சும் வந்து என்னை வந்து திட்டுறாங்க. திட்டுறாங்க வந்து நான் வந்து திரும்ப வந்து ஏதோ சொல்கிறாங்க, தப்பாக பண்ணுறேன் ஏதோ சொல்கிறாங்க. உடனே வந்து நான் வந்து திரும்ப வந்து அவங்கள வந்து அவங்க மேலே என்னோட கோபத்தை காட்ட மாட்டேன். இப்போ நான் கோவமா வருது இருந்தாலும் வந்து அவங்க மேலே கோபத்தை காட்ட மாட்டேன். என்ன பண்ணுவேன், மேபி எனக்கு கீழே இருக்கவங்க யார்ட்ட அந்த கோபத்தை காட்டுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கோபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் வந்து எ அவங்களுக்கு கீழே உள்ள அவங்களுடைய கணவன் மனைவி, அவங்களுடைய மனைவிட்டையோ, குழந்தைகள்ட்ட காட்டுவாங்க. அந்த மனைவி வந்து குழந்தைகள்ட்ட காட்டுவாங்க. அந்த குழந்தை வந்து வேற யார்ட்டயோ காட்டப் போறாங்க. அது அது அந்த மாரி தான் நடக்குது. அப்ப நான் வந்து எனக்கு என்ன ஒண்ணு எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த ஒரு தங்களுடைய அந்த புத்தியினால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு புத்தி இருக்கின்றது. இருக்கின்றது. அதுதான் உண்மை. அந்த புத்திய வந்து நம்ம என்ன பண்ணா வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம வந்து வந்து பக்தி தொண்டில் வந்து எவ்வாறு முன்னேறுவது? அதற்காண்டி நம்ம வந்து உபயோகிக்க வேண்டும். அதற்காண்டி உபயோகிக்கணும். எல்லாத்துக்குமே வந்து அந்த ஒரு புத்தி இருக்கின்றது. எப்படி வந்து நம்ம வந்து அந்த புத்தியை வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தி பக்தி யோகத்தில் முன்னேறுவதற்காண்டி உபயோகிக்க வேண்டும். அதுதான் வந்து புத்தி யோகம். புத்தி யோகம். அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வில் வந்து செயல்படுறது வந்து ஆம், அதுக்கு ஒரு ஒரு எஜமானர் மாதிரி செயல்படுறது கிடையாது. இல்லாம வந்து கிருஷ்ணனுடைய ஒரு சேவகனாக அவர் கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின்படி செயல்பட்டுக்கிட்டார். ஏன்னா சேவகன் அப்படின்னாலே வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் கிடையாது. தனிப்பட்ட ஒரு சுதந்திரம் கிடையாது. ஏன்னா வந்து எஜமானர் என்ன சொல்றதோ அதுதான் பண்ண வேண்டும். அதுதான் ஒரு தேவைகள். அதுதான் வந்து நமக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு 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 சிறிய அளவுக்கு சுதந்திரம் தான் இருக்கு. அதுக்கு மேல வந்து ஒரு பெரிய சுதந்திரம் கிடையாது. ஸோ அந்த மாரி ஒரு சேவன் ஒரு உண்மையான ஒரு எஜமானருக்காண்டி நம்ம சேவை பண்ணும்போது வந்து, லாப நஷ்டத்துக்காண்டி நம்ம பாதிக்கப்பட போறதில்ல. ஏன்னா அதெல்லாம் எஜமானருடைய பொறுப்புல இருக்கு. நான் வந்து அவருக்காண்டி தான் பண்ணும்போது வந்து, லாபமோ நஷ்டமோ இருந்தா எனக்கு என்ன கவல? ஏன்னா அவர் சொன்னாரு நான் பண்றேன். அதுக்கு மேல வந்து என்னுடைய ஒரு அதுதான் செயல்களுடைய விளைவுகள் வந்து பந்தப்படாமல் இருப்பது வந்து, ஏன்னா வந்து நான் அவர் சொல்றத செய்றேன். அவருடைய கடமையை வந்து அவருடைய கட்டளையின் மேல் நம்பிக்கையுடன் செய்யும்போது வந்து, லாப நஷ்டத்துக்காண்டி நான் கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஏன்னா அர்ஜுன் வந்து அங்க வந்து கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதல் படி வந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தான். அப்படி இருக்கும்போது வந்து ஆம், ம், ம், வந்து அர்ஜுன் வந்து லாப நஷ்டத்துக்கு வந்து கவலையப்பட வேண்டியும் தோற்பதோ வெற்றியோ கிருஷ்ணனுடைய கையில் அந்த நேரத்தில் வந்து அப்போ வந்து கிருஷ்ணர் இல்லாட்டி இப்போ வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து சரணடைவது அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து ஒரு ஒரு விவாதம் வரலாம். அப்போ வந்து நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய பிரதிநிதிகளாக அவருடைய குரு பரம்பரையில் வந்து குருக்கள் இருக்கின்றார்கள். கிருஷ்ணர் வந்து நமக்கு சாஸ்திரங்கள் கொடுத்திருக்காரு, பகவத்கீதை முக்கியமாக கொடுத்திருக்காரு. அதில் வந்து நம்ம அதனை பின்பற்றினாலே வந்து நம்ம வந்து போதுமானது. அந்த மாரி வந்து நம்ம வந்து செயல்படும்போது வந்து இயற்கையாகவே வந்து கிருஷ்ணரை பற்றி நம்ம நினைக்க வேண்டாம். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, அதனால நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ அந்த மாரி பண்ணாம வந்து நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம மனம் போன போக்குல வந்து பண்ணிட்டு வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அது வந்து சரியானது கிடையாது. சரியான கிடையாது. ம். கிருஷ்ணருக்கு உடைய ஆணையின்படி செயல்பட்டு ஆம், செயல்பட வேண்டும். அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமானது. அதுதான் வந்து நம்மளுக்கு இஷ்டம் போல பண்றது வந்து கர்மயோகி கூட கிடையாது. கர்மயோகி வந்து பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை தான் செய்வாரு. அந்த மாரி பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை செய்துவிட்டு, எனக்கு அதுவும் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காண்டி பண்றேன். நான் வந்து ஏன் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளை பண்றேன்னா, எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காண்டி பண்றேன். அ எனக்கு பிடிச்சிருக்காண்டி பண்ணாலும் கிருஷ்ணருக்கு படைச்சுட்டு நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். அந்த மாரி பண்றது. அது வந்து கர்மயோகம். ஆனா வந்து ஒரு பக்தி யோகி வந்து கிருஷ்ணருடைய ஆணைப்படியே மட்டுமே செயல்படுகின்றார். இந்த சிட பரம்பரையின் மூலமாக ஒரு குரு ஒரு குருவை அடைந்து அவருடைய அறிவுரையின் கீழ் செயல்படும்போது வந்து
கிருஷ்ணரின் அறிவுரையின் கீழ் செயல்படுவதற்கு சமமானது. அப்படி இருக்கும்போது வந்து நம்ம வந்து ஒரு பக்குவ நிலையை அடைய முடியும். 58வது ஸ்லோகம். மச்சித்த சர்வதுர்காணி மத் பிரசாத திருஷ்யதி அதசேத்வம் அகங்காரன் நஸ்ரோஷ்யசி வினங்ஷசி. நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்களையும் கடந்து விடுவாய். ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய். கிருஷ்ணன் வந்து ரொம்ப ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். எச்சரிக்கை கொடுக்கின்றார். அர்ஜுனா, மத் சித்த சர்வ, என்னுடைய சிந்தனையில், என்னுடைய உணர்வில் நீ எல்லாவற்றையும் செய்தால் துர்காணி, எல்லா விதமான தடங்களையும் வந்து மத் பிரசாத, மறுபடியும் எனது கருணையால் திருஷ்யசி கடந்து விடுவாய் அர்ஜுனா, கடந்து விடுவாய் அர்ஜுனா அப்படிங்க. ஆனால் அகங்காரம் அகங்காரத்தினால் ம், அகங்காரத்தினால் ஸ்ரேயோ ஸ்ரேயோஷிங்கிறது நான் சொல்வதை கேட்காவிட்டால் நான் வந்து வினங்ஷசி, நீ அழிந்து போவாய், அழிந்து போவாய் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். கிருஷ்ணன் வந்து அவருடைய அறிவற்று அவர் சொன்னது, கிருஷ்ணன் போனதுல வந்து சொன்னாரு, எல்லா விதமான செயல்களையும் வந்து எனக்காண்டி பண்ணு அப்படின்னாரு கிருஷ்ணன். என்ன சொன்னாரு? எல்லா செயல்களிலும் என்னை சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் எப்போதும் செயல்படுவாயாக அப்படிம்பார். இந்த மாதிரி நீ வந்து பக்தி தொண்டில் வந்து என்னை பற்றி உணர்வில் ஆழ்ந்து விடு அப்படின்னார். அந்த மாதிரி பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து இதில் சொல்றார். இல்லாட்டி வந்து நீ வந்து அதனுடைய விளைவு வந்து அழிந்து விடுவாய் அர்ஜுனா, அழிந்து விடுவாய். ஏன்னா ஆத்மாவுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து சுதந்திரம், முழு சுதந்திரம் கிடையாது. சுயாதீனமாக இருக்கின்றது. நான் தனிப்பட்டவன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு பொழுதுமே நினைக்கக்கூடாது. ஆத்மா வந்து கிருஷ்ணரிடம் வந்து சார்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. சார்ந்து கொண்டு தான். அதனால் வந்து அவரிடம் வந்து மனதை நிலைநிறுத்தி அடைக்கலம் பெற்றால் வந்து அவருடைய அருளால் வந்து எல்லா தடைகளும் கஷ்டங்களும் நீரும். நம்மளுடைய தடைகள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு வந்து கிருஷ்ணருடைய அருள் கருணை தேவையாக இருக்கின்றது, தேவைப்படுகின்றது. ம். ஆனாலும் அதெல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு அவருக்கு பகவத்கீதை இருந்தாலும் வந்து எனக்கு அதை விட நன்றாக தெரியும். அது எதுக்கு நான் அதை பின்பற்ற வேண்டும்? எனக்கு அதை விட நன்றாக தெரியும். அப்படிங்கிறத நினைத்துக்கொண்டு மாயையினால் அந்த அறிவுரைகளை வந்து புறக்கணித்து அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா வந்து நம்முடைய இலக்கை வந்து அடைய தவறி விடுவோம், அழிந்து விடுவோம். அதைத்தான் வந்து கிருஷ்ணன் வந்து சொல்றாரு. ஏன்னா வந்து கடவுளுக்கு கிருஷ்ணன் வந்து எனக்கு இணையானவர்களும் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது வந்து கிருஷ்ணருக்கு மேலானவர்கள் வந்து யாரும் இருக்க வாய்ப்பே இல்லை. நிறைய இணையானவர்களே இருக்கும்போது இல்லாமல் இருக்கும்போது வந்து சமமானவர்களே இல்லாமல் இருக்கும்போது வந்து மேலும் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதனால வந்து கிருஷ்ணருடைய அறிவுரைக்கு மேற்பட்ட அறிவுரை ஏதுமில்லை, ஏதுமில்லை. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கிருஷ்ணனுடைய அறிவுரையை வந்து பின்பற்றி கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்கள் வந்து தன்னுடைய கடமைகளை ஆற்றுவதற்காண்டி வந்து கவலைப்படுவதில்லை. எல்லா விதமான கவலைகளிலிருந்தும் வந்து விடுதலை அடைகின்றார். எப்படி அவங்க விடுதலை அடைகின்றார்கள் வந்து மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியல. ஏன் அந்த மாதிரி அடைகின்றார்களா? வந்து அவர் வந்து முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய கருணையினால் இருக்கின்றார் இருக்கின்றார். ஏன்னா வந்து அப்படி இருக்கும்போது வந்து கிருஷ்ணன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். அந்த நண்பர் வந்து நம்முடைய சௌகரியத்தை வந்து எப்பொழுதுமே பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, அவங்க நான் தான் வந்து சுகிருதாம் சர்வபூதானம் அப்படின்றார். எல்லாருடைய உயிரினங்களுக்கும் நலம் விரும்பி அப்படின்றார். நம்ம கிருஷ்ணனுடைய சௌகரியத்தை வந்து எப்பொழுதும் வந்து கிருஷ்ணனுடைய சௌகரியத்தை வந்து பார்த்துக் கொள்கின்றார். ம். அப்படிங்கும்போது நம்ம வந்து கிருஷ்ணரிடம் அர்ப்பணிக்கின்றோம். ஆனா கிருஷ்ணரை வந்து அவரை திருப்தி செய்வதற்காண்டி கிருஷ்ணர் வந்து அவரை வந்து நம்ம நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவர் வந்து அகங்காரத்தில் மயங்காமல் ஜட இயற்கையின் ஆம், சட்ட திட்டங்களினுடைய அந்த ஜட இயற்கையினுடைய மாயையிலிருந்து முழுமையாக விடுபட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அதாவது நமக்கு வந்து இயற்கையினுடைய சட்ட திட்டங்கள் வந்து கடுமையானவை கடுமையானவை. அப்படி அப்படி இருக்கும்போது வந்து நம்ம மாயையிலிருந்து விடுபட்டுனா வந்து கிருஷ்ணரிடம் வந்து சரணடைவதன் வந்து அவருடைய பாதுகாப்பின் கீழ் இருந்தால்தான் வந்து விடுபட முடியும். அது மாதிரி இல்லாமல் செயல்படாமல் இருந்தால் மாயையினால் நாம் வந்து அழிந்து விடுவோம் அழிந்து விடுவோம். அதைத்தான் வந்து கிருஷ்ணன் வந்து அழிந்து விடுவாய் அப்படிங்கிறது வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார்.
49வது ஸ்லோகம். யத் அகங்காரம் ஆஸ்ரித்ய நாயோத்ஸயத் இதி மன்யசே மித்யக்ஷத் வியவசாஸ்யஸ்தே பிரகிருதிஸ்தவம் நியோக்ஷதி. எனது வழிகாட்டுதலின்படி போரிட வேண்டும், இல்லையேல் தவறாக நீ வழிநடத்தப்படுவாய். உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. நீ எனது வழிகாட்டுதலின்படி போரிட வேண்டும், இல்லையேல் தவறாக வழிநடத்தப்படுவாய். உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே அப்படி. ஸோ அர்ஜுனன் வந்து ஏன் எனக்கு எனக்கு போரில் ஈடுபட்டா வந்து எனக்கு பவம் நேரிடும் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் வந்து சொன்னார். அதனால வந்து நான் வந்து ம், போரிட மாட்டேன், போரிட மாட்டேன் அப்படிங்கிறார். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஆம், பாவங்கள் வரும். என்னுடைய தர்மம் வந்து சத்திரிய தர்மம் வந்து போரிடுவதாக இருந்தாலும் சரி, நான் போரிட மாட்டேன் அப்படிங்க. எதனால நான் வந்து அகங்காரம் அகங்காரம் ஆசிரித்தி அப்படிங்கிறது. அகங்காரத்தில் நீ வந்து அடைக்கலம் கொண்டு அகங்காரத்தை அடைக்கலம், அகங்காரத்தினால வந்து நான் யோதஷியர் நான் போரிட மாட்டேன், போரிட மாட்டேன் அப்படி நீ வந்து சொல்லலாம் அர்ஜுனா, சொல்லலாம் அர்ஜுனா. ஆனாலும் அர்ஜுனா, உன்னுடைய பிரகிருதி, உன்னுடைய உன்னுடைய ஆஹ், பிரகிருதியின்படி, உன்னுடைய இயற்கையின்படி, உன்னுடைய இயற்கையின்படி நீ வந்து போரில் ஈடுபட வேண்டியவன், ஈடுபட வேண்டியவன் அப்படிங்கிறார் கிருஷ்ணன். இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் கிருஷ்ணன். முதல்ல வந்து கண்டிக்கிற மாதிரி பேசினாரு, அதில் எச்சரிக்கை கொடுக்குறார். அர்ஜுனா, உனக்கு வந்து நீ வந்து உனக்கு பண்ணுறதுக்கு வந்து முழு சுதந்திரம் கிடையாது. அஹ் உம் அது வந்து கிருஷ்ணனுடைய படைப்பில் சார்ந்தது. ஏன்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து ஜட இயற்கையினுடைய அந்த 3 விதமான குணங்கள், குணங்களினுடைய ஆக்கிரமத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றோம், இருந்து கொண்டே இருக்கலாம். அந்த 3 விதமான குணாதிசயங்களுடைய கலவை, கலவை வந்து நம்முடைய இயல்பை வந்து தீர்மானிக்கின்றது, தீர்மானிக்கின்றது. ஸோ அதனால் வந்து அர்ஜுனா, நீ வந்து உனக்கு விருப்பமானதை செய்வேன் அப்படிங்கிறத வந்து நீ சொல்லாத, சொல்லாத அப்படிங்கிறது. ஏன்னா வந்து உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. ஏன்னா உன்னுடைய குணக்கலவைகள், 3 விதமான குணக்கலவைகள் வந்து உன்னுடைய அந்த குணாதிசயங்கள், உன்னுடைய அந்த ஒரு ஆம், சம்ஸ்காரம், உன்னுடைய அந்த அந்த சுவடுகள், பல காரியங்களாக நீ செய்து கொண்டே இருந்திருக்கின்றாய், செய்து கொண்டே இருந்திருக்கிறாய். அதனால வந்து நீ அர்ஜுனா, நீ வந்து அந்த போரில் ஈடுபட வேண்டியதான் அப்படிங்கிறது. இது த- அதனால வந்து நீ வந்து ஆம், உன்னுடைய உன்னுடைய இயற்கையை வந்து போரிடாமல் இருப்பது அல்ல, போரிடாமல் இருப்பதே அல்ல அப்படிங்கிறார். நீ வந்து உன்னால் வந்து கட்டுப்படுத்த முடியாது அர்ஜுனா, உன்னுடைய உன்னுடைய இந்த குணாதிசயங்களை கட்டுப்படுத்தாமல் நீ போரில் ஈடுபடத்தான் போகின்றாய், ஈடுபடத்தான் போகின்றாய். ஏன்னா நீ ஒரு சத்திரியன், சத்திரியனுடைய கடமை போரிடுவது. ஆனால் நீ தவறான அடையாளம், அகங்காரம், அகங்காரம் தவறான அடையாளத்தின் காரணமாக நீ என்னுடைய குரு, என்னுடைய பாட்டனார், என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்வதால் வந்து பாவ வழிகளுக்கு ஈடுபடுவேன் பண்ண வந்து ஆம், அர்ஜுன் வந்து என்ன நினைக்கின்றான் வந்து அந்த ஒரு நல்ல தீய விளைவுகளை வந்து நான் கட்டுப்படுத்துகின்றேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு. நல்ல தீய விளைவுகளை வந்து நான் கட்டுப்படுத்துகின்றேன். ஆனால் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா வந்து நான் தான் என்னிடம் சரணடையும் போது தான் வந்து உன்னுடைய அந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடைய முடியுமே தவிர உன்னால் தீர்மானிக்க முடியாத அர்ஜுனா அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அதனால வந்து கிருஷ்ணன் வந்து அங்க இருந்து கொண்டு அவனை வந்து போரிட செய்கின்றார். அதை வந்து அர்ஜுனன் வந்து மறந்து விட்டான். அதுதான் வந்து அந்த கட்டுண்ட ஆத்மா, கட்டுண்ட ஆத்மாங்கிறது வந்து அந்த கிருஷ்ணரை சொல்வதை வந்து கடைபிடிக்காமல் என்னுடைய குணாதிசயங்களின் கலவையின்படி நடப்பது, நடப்பது. இதுதான் வந்து இந்த ஆத்மாவினுடைய மறதி. எது நல்லது எது கெட்டதுங்கிறத கிருஷ்ண வழிகாட்டும் போது வந்து அதை ஏற்றுக்கொள்ளாமல் எனக்கு தெரியும், எனக்கு வந்து நல்ல விளைவுகள் தீய விளைவுகள் வந்து எவ்வாறு விடுபடுவது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அர்ஜுனனுக்கு. அதனால தான் வந்து அர்ஜுனன் வந்து நான் போரிடுவதில்லை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்தான். கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லனா வந்து நீ போரில் ஈடுபட வேண்டியவன் அர்ஜுனா, அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆம். நம்ம அந்த நம்மளுடைய நம்மளை பற்றி நம்மை விட கிருஷ்ணர் தான் நல்லா தெரியும், நல்லா தெரியும். நமக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக என்ன நடந்தாலும் தெரியும். கிருஷ்ணர் வந்து நம்முடைய பல ஜென்மங்கள் நம்ம என்ன பண்ணோம் தெரியும், நம்முடைய எதிர்காலம் என்ன நடக்குது வந்து கிருஷ்ணர் தெரியும். அது வந்து அவர் சொல்றது அவருடைய வழிகாட்டத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவது தான் சிறந்தது, சிறந்தது. அதில் வந்து எந்த ஒரு தயக்கமும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் இருப்பது தான் வந்து நம்மை வந்து எல்லா சூழ்நிலைகளுமே வந்து பாதுகாப்பாக நம்மை வைத்திருக்கும்.
स्वभावजेन कौन्तेय निबद्धस्वेन कर्मणा कर्तुं नेष्यस्यान् मोहात् करिष्यस्यवशो अपि तत्. மயக்கத்தின் காரணத்தால் எனது வழிகாட்டுதலுக்கு ஏற்ப செயல்பட நீ மறுக்கின்றாய். ஆனால் குந்தியின் மகனே, உனது சுவாபத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றார். அர்ஜுனா, மயக்கத்தின் காரணமாக மயக்கத்தின் காரணமாக எனது வழிகாட்டத்திற்கு கீழ் செயல்பட நீ மறுக்கின்றாய். நான் போரிடு என்று சொல்கின்றேன், ஆனால் நீ போரிட மறுக்கின்றாய். ஆனால் அர்ஜுனா, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். உனது சுபாவம், சுபாவ ஜெயன, உனது சுபாவத்திலிருந்து பிறந்த அர்ஜுனா, உனது சுபாவத்தில் பிறந்த செயல்கள் கர்மனா, விபத்தை கட்டுண்டு கருதும் செய்வது அதன்படிதான் நீ செய்வாய் அர்ஜுனா அப்படிங்கிற கிருஷ்ணன். ஸோ நீ விருப்பமின்றி சுய விருப்பமின்றி இப்போ உன்னுடைய மயக்கத்தின் காரணமாக அர்ஜுனா நீ நான் விரும்புவதை செய்ய மறுக்கின்றாய். ஆனால் நீ உன்னுடைய சுபாவத்தின் காரணமாக நீ எவ்வாறுனாலும் அதைத்தான் செய்ய போகின்றாய். கிருஷ்ணன் போனதுலேருந்து என்ன சொன்னதை இதை விளக்குகின்றார். நீ போரில் ஈடுபடத்தான் போகின்றாய் அர்ஜுனா அப்படின்னாரு. ஏன் அப்படிங்கிறத கிருஷ்ணன் இதில் தெளிவாக சொல்லிட்டார். உன்னுடைய சுபாவத்தின் காரணமாக நீ வற்புறுத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு தினமும் சத்திரிய கடந்த கால சம்ஸ்காரங்கள் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். அதனுடைய சுவடு ஆழமாக பிறந்திருக்கின்றது. அந்த சுவட்டின் காரணமாக இந்த பிறவில நீ சத்திரியனாக பிறந்திருக்கின்றாய். சத்திரியன் குணங்கள் என்ன? வீரம், பெருந்தன்மை, தேசபக்தி, அந்த மாதிரிலாம் அந்த குணங்கள். அந்த குணங்கள் அர்ஜுனா உன்னை போரிட தூண்டத்தான் செய்ய போகின்றது. எப்பொழுது போரிடாவிட்டாலும் எப்பொழுதாவது இந்த குணங்களினால் வற்புறுத்தப்பட்டு நீ போரிடத்தான் போகின்றாய். ஏன்னா நீ உன்னுடைய குணம் உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி மற்றவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை பார்த்து கொண்டு உன்னால் சும்மா இருக்க முடியாது, செயலற்று இருக்க முடியாது. உன்னுடைய இயல்பும் உன்னுடைய விருப்பமும் எங்கேயாவது ஒரு தீமை நடந்தால் அதை தட்டி கேட்கத்தான் தூண்டும், அதை எதிர்க்கத்தான் தூண்டும். கடுமையாக எதிர்க்கத்தான் போகின்றாய், எதிர்க்கப்படத்தான் போகின்றாய். அதனால் அர்ஜுனா, உன்னுடைய இயல்பினால் நிர்பந்திக்கப்படுவதை விடுவதில்லை, வற்புறுத்தப்படுவதை விட நீ என்னுடைய அறிவுறுத்தலின்படி போரிடு. அது உனக்கு நன்மையை பயக்கப் போகின்றது. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணன் என்னுடைய வழிகாட்டுதலின்படி செயல்பட நீ மறுத்தாலும் கூட நான் பெற்றிருக்க நிலையை போன்று என்னுடைய குணங்களின் அடிப்படையில் நான் நிலையின்படி நான் செயல்படும்படி வற்புறுத்தப்படத்தான் போகின்றேன். ஏன்னா அந்த ஒரு குணங்களின் மூலம் நான் ஒரு மயக்கத்தில் இருக்கேன். நான் ஒரு என்னுடைய கர்மத்தின்படியும் என்னுடைய குணங்களின்படியும் எனக்கு ஒரு உடல் கிடைக்கத்தான் போகின்றது. அந்த உடலின்படி அதன்பட்டு நான் செயல்படத்தான் போகின்றேன். நாயாக பிறந்தால் நான் குறைக்கத்தான் போகின்றேன். அதனால் நம்ம நாமவே முன் கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின்படி நம்மை ஈடுபடுத்தும் போது நம்ம புகழத்தக்கவனாகின்றான். அதுதான் அர்ஜுன் புகழப்படுகின்றான். கர்ணன் ஏன் புகழப்படவில்லை? கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கவில்லை. அர்ஜுனன் ஏன் புகழப்படுகின்றான்? கிருஷ்ணனுடைய வழிகாட்டுதலின்படி நடந்தான். அதுதான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்னுடைய வழிகாட்டுதலின்படி நீ செயல்படாவிட்டாலும் வற்புறுத்தலினால் நீ போரிடத்தான் போகின்றாய். ஏன்னா அதுதான் உன்னுடைய குணம். அவ்வாறு செயல்படாமல் என்னுடைய இதில் செயல்பட்டாலும் உனக்கு வெற்றி கிடைத்தாலும் தோல்வி சேர்ந்தாலும் சரி, நான் காரணமாகி விடுவேன். நீ பந்தப்படுவதில்லை. உன்னுடைய வற்புறுத்தலின்படி நீ செயல்பட்டால் நீ அதன் பந்தப்பட போகின்றாய். இதுதான் கிருஷ்ணன் இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அடுத்து வர சில இப்போ கிருஷ்ணன் பிரம்மபூத்தத்திலிருந்து அந்த பக்தி இதுக்கு இது பக்தி தொண்டுக்கு கிருஷ்ணன் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சொல்லிட்டு இருக்காரு. அடுத்ததில் கிருஷ்ணன் பரமாத்மாவுக்கு சரணடைவதை பற்றி சொல்வார். அடுத்து அர்ஜுனனுக்கு முழுமையாக சரணர்களை பற்றி சொல்லுவார். அதான் அடுத்து வர 2 பகுதி. இன்னைக்கு தொடர்ந்து வச்சுக்கலாம் நினைக்கிறேன்.
நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அம், அடுத்து உள்ள 3 ஸ்லோகங்கள் வந்து பரமாத்மாவிடம் சரணடைவது, அதுக்கப்புறம் வந்து பக்தி யோகத்தை பற்றியது. ஆ, இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமாக பார்த்தது வந்து பக்தி தொண்டுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு அறிமுகம் கொடுக்குறாரு. ஸோ பக்தி தொண்டால் மட்டுமே அந்த அர்ஜுனா என்னை முழுமுதற் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். என்னை பற்றிய முழுமையான உணர்வை அத்தகைய பக்தியினால் அடையும் போது என்னுடைய திருநாட்டிற்கு நீ நுழைய முடியும் அப்படின்னார் கிருஷ்ணர். ம், பக்தி தொண்டை தொடங்குவதற்கு வந்து நம்ம வந்து படிப்படியாக வர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கர்ம யோகத்தை முடித்து, ஞான யோகத்தை முடித்து, தியான யோகத்தை முடித்து, அதற்கப்புறம் பக்தி யோகத்துக்கு வர வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. பக்தி யோகத்தை வந்து எப்பொழுது வேண்டும் என்றாலும் நாம் திரும்ப தொடங்க வேண்டும், தொடங்க முடியும். எவ்வாறு தொடங்க முடியும்? ஒரு பக்தர்களுடைய சங்கத்தினுடைய வழிகாட்டுதலின்படி கிருஷ்ணனுடைய பற்றி கேட்க தொடங்குவது. ஜென்ம கர்ம சமேதவி, கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவருடைய லீலைகள், அவருடைய செயல்கள், அதை பற்றி கேட்க தொடங்குவது. அதன் மூலமாக கேட்கப்படும் போது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிருஷ்ணனுடைய தொடர்பை வந்து ஏற்படுத்த தொடங்குகின்றோம். பிரம்மபுத்த நிலையை வந்து அடைய தொடங்குகின்றோம். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நமக்கு இருக்கக்கூடிய காமம், குரோதம் மற்றும் லோபம் 3 நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தொடங்குகின்றது. அப்படி நீங்க தொடங்கும் போது வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சேவையில் மேலும் ஈடுபட தொடங்குகின்றோம். அப்படி ஈடுபடும் போது வந்து நம்முடைய அந்த களங்கங்களிலிருந்து விடுபடுகின்றோம். நான் தான் உரிமையாளன், நான் தான் கட்டுப்பாட்டாளன், நான் தான் அனுபவிப்பாளன். அந்த மாதிரி கடமைகளில் ஈடுபடும்போது வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி தத்வதக, அவரை பற்றி உண்மையில் உள்ளபடி புரிந்து கொள்ளத் தொடங்குகின்றோம். புரிந்து கொள்ளத் தொடங்குகின்றோம். ம். புரிந்து கொள்ளத் தொடங்குது. அந்த மாதிரி பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வந்து எல்லா விதமான செயலில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையால் வந்து செயல்படுகின்றான். அந்த மாதிரி பட்டிருந்தால் கூட என்னுடைய நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகின்றான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். எல்லா செயல்களிலும் என்னையே சார்ந்து எனது பாதுகாப்பின் கீழ் நீ எப்பொழுதும் செயல்படுவாயாக. இத்தகைய பக்தி தொண்டில் என்னை பற்றிய உணர்வில் ஆழ்ந்து விடு அர்ஜுனா. அந்த மாதிரி ஆளாவிட்டால் என்ன ஆகப் போகின்றது? நீ என்னை பற்றிய உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்களையும் கடந்து என்னை அடைவாய். ஆனால் அத்தகைய உணர்வின்றி அகங்காரத்துடன் நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழைந்து விடுவாய் அர்ஜுனா. ஏன் அப்ப நான் வந்து அர்ஜுனா, நீ எனது வழிகாட்டுதலின்படி போரிட வேண்டும். இல்லையேல் தவறாக வழிநடத்தப்படுவாய் மாயையின் கீழ். உனது இயற்கையின்படி நீ போரில் ஈடுபட வேண்டியவனே. நீ போரில் ஈடுபடுவது நான் என்னுடைய வழிகாட்டுதல்படி ஈடுபடுவது வந்து உனக்கு சால சிறந்தது அர்ஜுனா. இல்லாட்டி வந்து உன்னுடைய இயற்கையின்படி நீ போரில் ஈடுபடத்தான் போகின்றாய். ஈடுபடத்தான் போகின்றாய். ம். மயக்கத்தின் காரணமாக எனது வழிகாட்டுதல்களில் செயல்பட மறுக்கின்றாய், மாயையினால் கவரப்பட்டு. ஆனால் குந்தியின் மகனே, உனது சுபாவத்தினால் வற்புறுத்தப்பட்டு நீ அதன்படியே செயல்படுவாய். அதனால வந்து அர்ஜுனா, நீ நான் சொல்வதை கேட்பதுதான் சிறந்தது. எப்படினாலும் நீ போரிடத்தான் போற அர்ஜுனா. அதுக்கு வந்து நான் சொல்வதை கேட்டு நீ போரிட்டால் வெற்றி தோல்வியினுடைய பந்தத்திலிருந்து நீ விடுபடுவாய். பாவத்திலிருந்து முழுமையாக நீ விடுபடப் போகின்றாய். உனக்கு புண்ணியமும் கிடைக்கப் போவதில்லை, பாவமும் கிடைக்கப் போவதில்லை. முழுமையாக நீ வந்து பக்தி தொண்டில் செயல்படப் போகின்றாய். இதுதான் வந்து செயல்படுவது. கிருஷ்ணனுடைய ஆணையின்படி செயல்படுவது அப்படிங்கிறது வந்து இதுதான். ம். ரெண்டுமே போர் தான். அர்ஜுனன் வந்து போரிடுவது வந்து எப்படினாலும் நீ போரிடத்தான் போகின்றாய் அர்ஜுனான்னு சொல்லி கிருஷ்ணன் தெளிவாக சொல்றார். நீ இப்போ போரிட்டாலும் சரி, பின்னாடி ஒரு காலத்துல நீ வந்து கோவப்பட்டு வந்து வந்து அந்த தீமையை வந்து தாங்க முடியாமல் நீ போரிட்டு தான் போகின்றாய். அ அப்படி போரிடுறதுக்கு பதிலா இப்போ வந்து நான் வழிகாட்டும் போது வந்து என்னுடைய வழிகாட்டுதல் வந்து போரிடு. அப்போ வந்து உனக்கு வந்து பாவ விளைவுகள் எதுவும் கிடையாது அர்ஜுனா. இதுதான் கர்ம யோகத்துக்கும் உள்ள ஞான யோகத்திற்கும் உள்ள வேறுபாடு. வேறுபாடு. அ உன்னுடைய தர்மம் போரிடுவது, உன்னுடைய சுபாவம் வந்து போரிடுவதற்கான இல்லை சத்திரிய சுபாவம். அதனால வந்து நீ எப்போ இருந்தாலும் போரிட தான் போற. அதுதான் உன்னுடைய தர்மம். ஆனா வந்து இப்போ வந்து நான் சொல்றேங்கிறதுக்காண்டி நீ போரிடு. அதுதான் பரவ தர்மம். பரவ தர்மம் அப்படிங்கிறது கிருஷ்ணன் வந்து என்னுடைய வழிகாட்டுதலின்படி பக்தி யோகத்தில் செயல்படு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. அடுத்து வந்து அஹ், 3 ஸ்லோகங்கள் வந்து பரமாத்மாவின் சரண்டையை பற்றி சொல்லப் போறாரு. இன்னைக்கு வந்து நம்ம தொடர் நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா.